ஸ்ரீமத்யை கோதாயை நமஹா. இன்றைக்கு திருப்பாவையில் 19வது பாசுரம் அனுபவிக்கலாம். குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏனும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை போலும் பிரிவாற்றுகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் 2 முக்கியமான விஷயங்கள். முதல் 2-3 வரியில் நப்பின்னை எழுப்புறா. 4-5 அந்த 2 வரியில் பெருமாளை சேர்த்து கூப்பிட்டு பார்க்குறா. அதுக்கப்புறம் மறுபடியும் 5, 6, 7, 8 அந்த 2 வரியிலையும் மறுபடியும் நப்பின்னியே கூப்பிட்டு நீ உனக்கு சரியில்லை வந்து கண்டிப்பாக கதவு திறக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இந்த பாசுரத்தில் இந்த பதிவில் மேலெழுந்த வாழிய சாதாரணமாக ஒரு வாட்டி இந்த பாசுரத்தை வாசித்தா என்ன பொருள் கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம். அடுத்த பதிவில் அதனோட உள்ளர்த்தங்கள் ஒரு வார்த்தைக்கும் என்ன 2வது பொருள் என்ன ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆழ்ந்த அர்த்தம் என்னன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். கோடு அப்படின்னு சொன்னால் தந்தம் அப்படின்னு பொருள். ஒரு அறையில் படுத்துன்னு இருக்கா நப்பின்னை. அந்த ரூமில் வந்து ரொம்ப இருட்டாகவும் இல்லை. அதுக்காக என்ன இருக்கு, சாதாரணமாக விளக்கு வெளிச்சம் இருக்குது. விளக்கு வெளிச்சம் இருக்கிறதுனால சரி அப்படின்னு அந்த வெளிச்சமாக தான் இருக்குது. அப்புறம் என்ன, குத்து விளக்கெரிய குத்து விளக்கு தான் எரியுது, வேற வெளிச்சமெல்லாம் இல்லை. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். கோடு என்ன சொன்னால் தந்தத்தினால கால் செய்யப்பட்ட ஒரு கட்டிலில் படுத்துன்னு இருக்கா. கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற படுக்கை எப்படி இருக்குது. முதல் 2 வரியில் நப்பின்னை படுத்துன்னு இருக்கிற படுக்கையை பற்றி என்ன கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறா. அடுத்த 2 வரியில் பார்க்கலாமே. மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி. பஞ்சசயனம், முதல்ல சயனம் என்று சொன்னால் படுக்கை. அது 5 விதமாக இருக்கலாம், 5 விதமாக இருக்கணும். முதல்ல சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன நறுமணங்கள்லாம் வீசணும். அந்த ரூமுக்கே என்ன இருக்கணும், நம்ம எந்த அறையில் படுத்துன்னு இருக்கோமோ அந்த ரூமுக்கு போதுமான அளவுக்கு வெளிச்சம் இருக்கணும். அதே சமயத்தில் நல்ல நறுமணமும் வீசணும். அப்புறம் அந்த படுக்கைக்கு மேலே போட்டிருக்க விரிப்பு இருக்கே அது ரொம்ப என்ன சுகமாக இருக்கணும். படுக்கையில் போட்டிருக்க விரிப்பு முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த 5 விதமான அட்ஜெக்டிவும் 5 விதமான என்ன அது சிறப்பும் ஒவ்வொரு படுக்கைக்கும் உண்டு. அப்படின்னு சொன்னால் அவள் நப்பின்னை படுத்துன்னு இருக்கிற படுக்கைக்கும் இந்த 5 விதமான சிறப்பு இருக்குது. அப்படின்றதுனால தான் மெத்தென்ற படுக்கை மெத்தன் இருக்குது. அதில் இந்த 5 விதமான குவாலிட்டியும் இருக்குது. என்ன, முதல்ல வாசனையாக இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தூய்மையாக இருக்கிறதுக்கு சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நறுமணம் உள்ளதாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து வேறு எந்த விதமான என்ன வெளியில் இருக்கிறதெல்லாம், அதாவது படமெல்லாம் வரைஞ்சி அழுக்காக இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் தூய்மையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டா. அதுக்கப்புறம் மெத்தென்ற பஞ்சசயனத்தில் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை. இது வரைக்கும் ஒரு திருமுடி, ஒருத்தரோட குழல் கற்றை எப்படியெல்லாம் வாசனையாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த ஒரு 2-3 வார்த்தையில் கொத்து அலர் பூங்குழல். அலர் என்றால் மலர்ந்து கொண்டிருக்கிறது. கொத்துனா கொத்தாக இருக்க மஞ்சரி அப்படின்னு சொன்னால் அர்த்தம். மஞ்சரின்னா பூக்களின் தொகுப்பு. அதே மாதிரி அப்புறம் வந்து அதில் நிறைய இருக்குது அந்த வார்த்தை. ஆனால் ஆண்டாள் வந்து இங்கே கொத்தலர், கொத்தாக மலர்ந்து கொண்டிருக்கிற கொத்தலர் பூங்குழல், நல்ல அழகாக வாசனையாக நறுமணங்களை கொண்ட குழல் கற்றைகளை உடையவள். யார் பாது அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் ஒரு கமா போட்டு பார்த்தா நப்பின்னை கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. நப்பின்னை வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நப்பின்னையோட திருமுடியில் அவளுடைய குழல் கற்றையில் அழகழகாக கொத்தாக வச்சிருக்கிற பூ செடியில் இருக்கச்சே மலர துவங்கலை. அவளோட தலையில் வச்ச உடனே தான், அவள் தலையில் சூடிக்கொண்ட பிறகு தான் அது என்ன பண்ணிட்டு முள்ள மலர ஆரம்பிக்கிறது. மலர்ந்தாலும் நறுமணங்களை வீசிக்கொண்டிருக்கிறது. இப்போ போன்ற
பாசுரத்தில் என்ன சொன்னா, என்ன மைத்தடங்கண்ணினாய் முன்னாடி என்ன விரிந்து பறந்த அழகான கரங்கள் வச்சுருக்கா, செய்யார் வளை ஒழிப்ப செம்போர் கழலடி அப்படின்னு சொல்லும்போது நப்பின்னைக்கு நல்ல சிறப்பான வளையல்களை அணிந்த கைகளை உடையவளே வந்து கழுகு திறக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. அதுக்கு நப்பின்னை வரேன்னு தான் ஒத்துண்டா, எழுந்து வந்தா. அதுக்குள்ளே அவளுக்கு நப்பின்னைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறா அப்படின்னு சொன்னால், இந்த பாசுரத்தில் மட்டும் முதல் 3 வரி நப்பினைக்கு, அடுத்தது 4, 5 வரி யாருக்கு அந்த 2 வரிகளும் பெருமாளுக்கு சொல்கிறா. அதுக்கப்புறம் 7, 8 வந்து மறுபடியும் நப்பினைக்கு சொல்கிறா. 2 பேரையும், பிராட்டியும் பெருமாளையும் சேர்ந்து இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன கூப்பிட்டு பேசிக்கிறா. முன்னாடி பாசுரத்தில் 18வது பாசுரத்தில் என்ன முழுக்க முழுக்க நப்பினைக்கு தான், தாயாரை தான் கூப்பிட்டுக்கிறா முதல்ல. ஆனால் இந்த இடத்துல ஆண்டாள் கோகுலத்தில் நந்தகோபாலரோட கிரகத்தில் இருக்கும் பொழுது அந்த கிருஷ்ணரும் நப்பினையும் எந்த வயசில் இருந்தா, நான் கோகுலத்திலேயே பெருமாள் வந்து 10 வயசு ப்ளஸ் அவ்வளோதான் இருந்தார், அதுக்கு மேலே இல்லை. அதுக்கு முன்னாடி அவளை காட்டில் 2 வயசு சின்னவள் அந்த நப்பினைன்ற திருக்குமாரத்தியவன யசோதையோட சகோதரனோட குமாரத்தி அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அப்போ என்ன ஆச்சு, 8 வயசு தான் இருக்கு. 2 பசங்களும் படுத்துன்னு இருக்குது, சின்ன பசங்க தான். ஆனால் நம்மளுக்கு எண்ணத்தில் சொல்லும்பொழுது சின்ன பசங்க தான், ஆனால் அனுபவத்தில் பார்க்கும்பொழுது அவள் 2 பேரும் பெருமாளும் பிராட்டியும். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஏதேனும் ஒரு சிறப்பான செய்திகளை பெருமாள்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க என்ன பண்ணணும், நப்பின்னை கிட்ட தான் நம்ம என்ன பண்ண தஞ்சம் புகுந்து அம்மா தாயே கொஞ்சம் சிபாரிசு பண்ணு அப்படின்னு கேட்கணும். ஏன்னு கேட்டால் இந்த நப்பின்னைன்றவள் ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும் பொழுதே யசோதையோட வீட்டுக்கு வந்துட்டான். யசோதை அத்தையோட வீட்டில் இருந்துட்டு அத்தையோட கிரகத்திலே இருந்ததுனால அவளுக்கு அப்போவே தெரியும். ஏன்னா பெருமாள் 5 வயசுலேயே அந்த காளையெல்லாம் அந்த ஊரில் அடக்கிட்டு, இனிமேல் இந்த குழந்தைய நீயே அழிச்சிட்டு போ, நன்னா வளர்த்துக்கோ, யௌவன பருவம் வந்தபோது உன் பையனுக்கு நீயே கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தான் யசோதையோட சகோதரர் அந்த குழந்தைய அவளோட அனுப்பிட்டா என்னாச்சு, அந்த குழந்தை இங்கேயே இருக்குது. அன்னிலேருந்து அவளுக்கு தெரியும் தான், இந்த கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு வீட்டுக்காரன், நந்தகோபாலனோட மருமகள் தான் நம்ம, யசோதை தான் நம்மளுக்கு மாமியார் அப்படின்றதெல்லாம் அவளுக்கு நன்னா தெரியும். அதனால் அவள் அதுக்கு ஒன்றும் என்ன யோசிக்கவே இல்லை. அவளுக்கு முழுக்க முழுக்க என்னாச்சு, நம்ம வந்து நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு கூப்பிட்டு அவளுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குமா, சந்தோஷமாக தான் இருக்கணும். இன்னும் அந்த போஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கல, இருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு நம்ம அந்த சீட்டுக்கு நம்ம தான் ரெடியாக இருக்கோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்றைக்கு கொடுத்தாலும் சரி, அன்னி வரைக்கும் நம்ம தான் அந்த போஸ்ட்டுக்கு இருக்க போகிறோம் அப்படின்னு அவள் நப்பினைக்கு உள்ளூரை ரொம்ப பெருமையாக இருக்குமா. அப்புறம் இன்னொன்று, கிருஷ்ணருக்கு நீ வந்து என்ன உன் செல்வ பெண்டாட்டி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாலும் அவளுக்கு என்ன வரும், அதுவும் சந்தோஷமாக இருக்குமா, மனசுக்கு இனிமையாக இருக்கும். ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங் இட் அப்படின்றதுனால அது அப்படி இருக்கும். அது வந்து இந்த மாதிரி இருக்கு. பெருமாள் என்ன பண்ணுறா, எழுப்பறதுக்கு முன்னாடி நீ வந்து கதவை திறக்கணும்னு போன என்ன சீரார் வலை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து சந்தோஷமாக எங்களுக்கு வந்து கதவு திறந்து விடு அப்படின்னு கூப்பிட்றா. சரின்னு சொல்லி வரா. ஆனால் அடுத்த பாசனத்தில் வரும்போது என்ன பண்ணுறா, இப்போது அவளை என்ன பண்ண, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கொடந்த மலர் மார்பா அப்படின்னு அந்த சமயத்தில் இதை சொன்ன உடனே நப்பின்னை எழுந்து வரா. எழுந்திருத்து இறங்க போச்சே பெருமாள் என்ன பண்ணுறார், அவளை கீழே தள்ளி, அதாவது மலாந்துக்கு அப்படியே தள்ளி விட்டு அவன் மேலே ஏறி அமுக்கிக்கிறார். அவளோட நெஞ்சு மேலே தன்னோட தலையை வச்சு அமுத்தி படுத்து விடுறார். ஏன்னு கேட்டாக்க, இவள் போய் கதவு திறந்து விட்டு அவளுக்கு நல்லதெல்லாம் பண்ணி விட்டான்னு இவளுக்கு நல்ல பேர் வந்துவிடும், நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நாம தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதனால் பெருமாள் அவளை கீழே தள்ளி நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா தன்னோட தலையை அவளோட நெஞ்சு மேலே வச்சுட்டு அமைக்கப்படுத்துன்னு இருக்காருன்னு. அப்போ இதை பார்த்த ஆண்டாள், இது என்ன இந்த கிருஷ்ணர் இப்படி வரமாட்டேன்றாரு, அவளையும் போக விட மாட்டேன்றார், தானும் எழுந்து விட மாட்டார், அவளை சேர்த்து மறுபடியும் அமைக்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி, வாய் திறவாய் அப்படி நீ கொஞ்சம் வாய் திறந்து அங்கேயே பேச, பசங்களை உள்ளே விட்டுரு, எல்லாரும் வாங்க உள்ளுக்குள்ளே வாங்க, ரூம் திறந்து தான் இருக்கு அப்படின்னு நீ சொல்லாமல் அமைதியாக படுத்துட்டு இருக்கியப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பெருமாள் நினைச்சாராம், நம்மளை தான் எல்லாரும் ஸ்துதி பண்ணுவா, அவரை பெருமாளை வந்து என்ன ஆஜா இந்த மாதிரி இருக்க, இந்த மாதிரி 14 லோகத்துக்கும் நீ தான் தலைவன் அப்படின்னு நம்மளை தான் எல்லாரும் கொண்டாடுவா, இந்த பொண்ணு நம்மளை என்னமோ வாய் தரவாய் நீ பேசு அப்படின்றது அப்படின்னு பெருமாள் ஒரு க்ஷணம் ஒரு கீத்து போல அப்படி யோசிக்கச்சே
அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எல்லாரும் ஒன்னதான் கொண்டாடி பேசுவா. ஆனால் நீ என்ன பண்ணுற, இப்போ நப்பின்னை பிராட்டியை அமுத்தி தள்ளி கீழே தள்ளிவிட்டு அவன் மேலே என்ன நெஞ்சில் தலையை வச்சுட்டு நீ படுத்துட்டு இருக்கச்சு, 2 பேரும் எழுந்துவாங்க, நீ வா நீ வான்னு நம்ம கூப்பிடுறது சரி இருக்காது, அவ்வளோ தூரம் சரியில்லை. ஆனால் நீ எங்கே பேசணும், அங்கேருந்து பேசினேன்னு வச்சுக்கோ, நப்பின்னையே சொல்லுவாள் பசங்களை உள்ளே கூப்பிடு அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ, மாத்தாத கூப்பிட்டுடுவியா இருக்கும். அதனால தான் வாய் திறவாய், நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் அப்படின்னா. சரி, இதை பார்த்தா பெருமாள் இத்த சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அடுத்த வரியில மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை ஏதும் துயிலழோட்டாய்கான், எத்தனை போதும் நீ என்ன அவனை எழுப்பவே இல்லை. அப்போது போன பாசுரத்திலே கேட்டேன், எழுப்பி அவனை கிருஷ்ணரை அனுப்புனேன். முதல்ல பலராமனை கூப்பிட்டேன், நான் படுக்கையை படுத்துன்னு தூங்குறது எழுந்துருங்கோ சொன்னேன், அது கேட்கவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது பக்கத்தில் நப்பின்னை இருக்கான்னு. நப்பின்னை கூப்பிட்டு சீராய் வளை ஒழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்துன்னு கூப்பிட்டேன், இதோ வரேன்னு வந்தா. ஆனால் அவன் என்ன பண்ணார், கிருஷ்ணர் அவளுக்கு கீழே தள்ளி அமுக்கி படுத்துட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார், மைத்தடங் கண்ணினாய், நன்ன விரிந்து பறந்த அழகான மலர் போல கண் வச்சுருக்கியே, அந்த கண்ணை தெரிந்து பார்க்க மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை, ஒரு சின்ன வார்த்தை, ஒரு தட்டுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், உன்னோட பக்கத்தில் படுத்துட்டு இருக்காரே ஸ்ரீகிருஷ்ணர், அவர் உடனே எழுப்பி அனுப்ப வேண்டாமா, எவ்வளோ நேரமாக நான் கூப்பிட்டுன்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. நீ உன் மணாளனை என்ன, இன்னும் நப்பின்னைக்கு அவள் மணாளன்தான், மணாளன்னு இப்போ சொல்லியிருக்கேன், இன்னும் இல்லை இது பண்ணலை அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன இவள் நம்மளை சொல்கிறா, நீ உன் மணாளனைன்னு சொல்கிறாளே அப்படின்னா, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன சொன்னால், இந்த சகல ஜீவராசிகளும் இந்த 7 14 தோகத்திலையும் அண்ட தடாகத்திலையும் எங்கே இருக்கிற ஜீவனாக இருந்தாலும் அந்த உயிருக்கு எல்லாம் தலைவன் யார், ஸ்ரீமன் நாராயணனாகிய ஸ்ரீகிருஷ்ணனாகிய ஸ்ரீமன் நாராயணன் எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் அங்கே போட்டு என்ன பண்ணியிருக்கார், நப்பினையை போட்டு அமுக்கி படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொன்னான். அப்போ உண்மனாலன்னு நீ நினச்சிண்டு வெளியில் கொடுக்க மாட்டேன்ற அனுப்பார், எத்தனையோ போதும் துயிலழ ஒட்டாக நீ எழுந்து வெளியில் உங்களை பார்க்கறதுக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீ அவனை எழுப்பியே விடலை. அவன் உனக்கு மட்டும் வீட்டுக்காரன் இல்லை, உனக்கு மட்டும் உரிமையானவன் இல்லை. வீட்டுக்காரன்னு சொல்கிறத காட்டிலும் அதுவும் சின்ன குழந்தை தான். கிருஷ்ணரும் அப்படி அமைக்கப்படுத்துன்னு இருக்கவரும் சின்ன வயசில் இருக்கிறவர் தான். வெளியில் வந்து நின்றுருக்காளே நம்மளோட என்ன ஸ்ரீவல்லிபுத்தூரை சேர்ந்த கோதை பிராட்டி, அவளும் சின்ன குழந்தை தான். எல்லாருமே 5+1 அவ்வளோதான் இருக்கா. அப்படி இருக்கும்போது இவாளை எப்படி பெரியவாளாக நினச்சின்னு பேசுறது, ஆனால் அவளோட ஒரு ஸ்வரூபம் இருக்கே அது ரொம்ப பெருசு. அதனால தான் பெருமாளை ஸ்ரீகிருஷ்ணனை சின்ன பையனாக இருந்தாலும் பெரியவான்னு நினச்சிக்கிறோம். நப்பினை பிராட்டி ரொம்ப சின்னவளாக இருந்தாலும் அவளை என்ன பண்ணுறோம், அவளோட அனுகிரகம் வேணும், பிராட்டியோட புருஷாகாரம் இருந்தால் தான் நம்ம மேலே வர முடியும், ஜீவன் அப்போ தான் கடத்த முடியும் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் சின்ன பசங்களாக இருந்தாலும் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், அவன் என்ன எழுப்பி வெளியில் வந்து உனக்கு விசிட்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கா போய் பாருன்னு சொல்ல மாட்டியா. ஒரு பெரிய தலைவனுக்கு நம்ம வீட்டில் இருக்கோம்னு சொன்னால் அவன் உங்களுக்கு இதெல்லாம் இன்றைக்கி இருக்குது, இதெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, போய் பாருன்னு ஒரு செக்ரட்டரி போல் நீ சொல்ல வேண்டாமா, ஏன் சொல்லாமல் இருக்க, எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று, இந்த இடத்துல சாதாரண லோயர் லெவலில் பொருள் சொல்கிறது காட்டிலும் பெருமாள் என்ன, ஸ்ரீமன் நாராயணன் பதிம் விஸ்வசிய, எல்லா ஜனங்களுக்கும் எல்லா உயிருக்கும் அவன் தான் என்ன நாயகன் அப்படின்னா, இந்த உலகத்துக்கே நாயகனாக இருக்கிறோன்னா உனக்கு மட்டும் நாயகன்னு நீ வந்து அவனை எழுப்பாமே இருக்கியா, இல்லை நிச்சயமாக எல்லாருக்கும் அவன், எங்களுக்கும் அவன் தான் நாயகன், உனக்கும் அவன் தான் நாயகன். என்ன இருக்காளே வீட்டில் அத்தனை பேர் இருக்காளே, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவள் தான் நாயகன். எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். அப்புறம் பிரிவாற்றுகள் இல்லாயால் உனக்கு அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்றதுனால அப்படியே பிடிச்சிட்டே இருக்கியானே, பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் அது ஒரு விஷயமே இல்லை, சரக்கே இல்லை. ஏன்னு கேட்டால் இவன் ஒன்னையும் ஸ்ரீமன் நாராயணனும் பிரிக்கவே முடியாது. எல்லாரும் ஒன்றா எப்பவும் எந்த நேரமும் 24 மணி நேரமும் 365 நாளும் ஜென்மா முழுக்கவே ஒன்றா தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியாது, பிரிக்கிறதுன்ற அந்த வார்த்தையே இல்லை. உனக்கு அந்த கொஞ்ச நேரம் பிரிஞ்சு இருக்கிறது கூட பிரிவாற்றுகள் இல்லாயால் அப்படின்னு நினச்சிட்டு நீ வந்து அவனை எழுப்ப மாட்டேன்றியா. தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். இது தத்துவம் அப்படின்னு சொன்னால், ஒரு தத்துவம் என்ன சொன்னால் அதில் உண்மையாக இருக்கிற புருஷாகாரம், அவளோட பிராட்டியோட ரோல் என்ன, பிராட்டியோட விஷயம் என்ன, எல்லா வர ஜனங்களையும் எல்லா வர ஜீவராசிகளையும் ஜீவாத்மாக்களை என்ன பண்ணோம், ஜீவாத்மா அத்தனையும் பெருமாள்கிட்ட சேர்ப்பித்து கொடுக்கணும்.
இந்த பசங்கள்லாம் வந்திருக்கு பாருங்கோ, பசங்களை பார்த்து அனுகிரகம் பண்ணுங்கோ, நல்லா குளிர கடாட்சிங்கோ அப்படின்னு தாயாரே நம்மளை கொண்டு போய் பெருமாள் முன்ன நிறுத்தினா பெருமாள் பதில் பேசாமல் அடுத்த வார்த்தையை சொல்லாமல் அத்தனை பேரும் குளிர கடாட்சிப்பர். யார் யாருக்கு என்ன வேணுமோ, வைகுந்தம் கேட்குறவனுக்கு வைகுந்தம், வேறு எதான லோகாயதமாக கேட்குறவனுக்கு அது என்ன வேணுமோ அதை கொடுப்பார். 99% மேலேயும் விராட்டி புருஷாகாரம் பண்ணுறான்னா அவளுக்கு எல்லாரும் என்ன இருக்கு, மோட்சத்துக்கு தான் கூட்டின்னு போகிறதுக்கு. சரணாகதி பண்ணிட்டு வந்திருக்கான், ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணால் என்ன பார்த்துருக்கான், இதை நான் உங்கள்கிட்ட கொண்டு நிறுத்துறேன் அப்படின்னா விராட்டி பண்ணுற புருஷாகாரத்துக்கு என்ன, அதுதான் தத்துவம். விராட்டியோட அந்த நிலைமைக்கு அவள் தான் தத்துவம். தகவு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்புடையதாக செய்ய வேண்டும். இப்போ நம்ம புருஷாகாரம் பண்ணுற அளவுக்கு பெரியவாளாக இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்மளுடைய நடை உடைய பாவனைகள் இருக்கணும், நம்மளுடைய செயல்முறைகள் இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அதற்கு ஒத்து போவதாக இருக்கணும். ஆனால் நீ இப்போ எப்படி என்ன பண்ணிட்டு இருக்க, அவனை கூப்பிட்டா நீ போக சொல்கிற, அவன் அங்கேயே பேசணும், என்ன பேச சொல்கிறேன்ற போல கேட்குறா போல நீங்கள் என்ன பண்ணணும், அவனை கூப்பிட்டு பசங்களை உள்ளே கூப்பிடுங்கோ, நான் இதை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு நீ ஒன்று சொல்லணும், இல்லை அவனான்னு ஒன்று சொல்லணும். 2 பேரும் சொல்ல வேண்டியது அவசியம். இது உன்னுடைய தகுதிக்கு ஏற்புடையதன்று, தத்துவமன்று, தகவமன்று, ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஒரு பகுதி சாதாரணமாக உள்ளுக்குள்ளே இருக்கிற வார்த்தைக்கு நம்ம இந்த பொருளை பார்த்துக்கிறோம். இதற்கு இன்னும் மேலும் ஆழ்ந்த கருத்துக்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.